முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. செந்தழல் பூரை தீரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை உரை கோயிலும் காட்டி. செந்தழல் பூரை தீரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை உரை கோயிலும் காட்டி. அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாடல் இறைவனுடைய அருட்திறத்தை மிக அழகாக எடுத்து எம்புகிறது. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். முதலாகவும் நடுவாகவும் இறுதியாகவும் இருக்கின்ற தன்மையானாக சிவபெருமான் இருக்கின்றான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்றார் மணிவாசகர் மற்றொரு இடத்தில். இதைத்தான் வள்ளற்பெருமான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றார். மூவரும் அறிகிலர். பிரமன், திருமால், ருத்ரன் என்று சொல்லக்கூடிய 3 தேவர்களும் சிவபெருமானை அறிய முடியாது. இங்கே ருத்ரன் என்பது சிவபெருமானுடைய ஒரு வடிவமே தவிர சிவம் வேறு சிவன் வேறு என்ற சைவ சித்தாந்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவம் அது பரசிவம், அதற்கு உருவம் இல்லை, ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் இல்லை, குணமில்லை. ஆனால் சிவன் என்பதற்கு உருவம் உண்டு. அன் என்ற ஆண்பால் விகுதியை அது கொண்டிருப்பதால் அதற்கு உருவம் உண்டு, தொழில் உண்டு. படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், ஒடுக்குதல் என்ற 5 தொழில்களில் ஒடுக்குதல் எனும் தொழிலை செய்யக்கூடியவனாக ருத்ரன் இருக்கின்றான். எனவே இங்கே மூவரும் என்று குறிப்பிட்டது ருத்ரனையும் உள்ளடக்கிய முப்பெரும் தேவர்களை. மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார். அவர்கள் மூவராலேயே அறிய முடியாத சிவபெருமானை மற்றவர்கள் அறிய முடியுமா? பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. அப்படிப்பட்ட அற்புதனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய உமையம்மையோடு அடியார்கள் திரு இல்லங்களிலெல்லாம் எழுந்து அவர்களுக்கு அருள் செய்கின்றானாம். அவ்வளவு எளிவந்த தன்மையனாக விளங்குகின்றான். செந்தழல் புரைதிரி மேனியும் காட்டி அற்புதமாக பொன்னார் மேனியனே என்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுபோல தழல் போன்ற மேனியை உடைய தன்னுடைய திருமேனியை காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி எனக்கு இப்பேற்பட்ட ஒரு கோவிலையும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். அந்தணன் என்று இங்கே பெருமானை மணிவாசகர் அழைக்கிறார். அந்தணன் என்பதற்கு என்ன பொருள்? பிறப்பால் அந்தணர்களா? இல்லை. வள்ளுவப் பெருந்தகை அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று குறிப்பிடுவார். எனவே எல்லாருக்கும் ஒரே விதமான அறநெறியை சொல்லும் சிவபெருமானை இங்கே அந்தணர் என்கின்றார் மணிவாசகர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தில்லையில் இருக்கும் நடராச பெருமானை தில்லைவாழ் அந்தணர் என்று குறிப்பிடுவார். எனவே அந்தணர் என்பது அறச்செயல்கள் செய்பவர்களையும் அந்த செயல்களால் மனிதநேயத்தை வளர்ப்பவர்களையும் செந்தன்மை பூண்டு ஒழுகும் செல்வர்களையும் மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாக பண்டை காலத்தில் விளங்கியது என்பதற்கு வள்ளுவமும் திருவாசகமும் சான்றாக இருக்கிறது. அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய்
ஆர் அமுதே பள்ளி எழுந்தருளாயே. எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களையும் ஒருங்கே அருளக்கூடிய அமுதமாக விளங்கக்கூடிய பெருமானே, நீ பள்ளி எழுந்து அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்.